12 விதமான ராசி கட்டங்கள். இந்த 12 விதமான ராசி கட்டங்களோட மொத்த அளவு, ராசி கட்டத்தினுடைய மொத்த அளவு என்ன சொல்றோம்னா ராசி மண்டலம் சொல்லுவோம். அந்த ராசி மண்டலத்தினுடைய மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. இதுல ஒரு ராசியினுடைய அளவா என்ன சொல்றோம்னா 30 டிகிரி. 30 டிகிரி ஒரு ராசியினுடைய அளவு 30 டிகிரி. அப்ப 12 ராசிக்கும் என்ன செய்யறோம்னா 12 × 30 320 டிகிரி மொத்தமா ஒரு ராசியினுடைய அளவு. இந்த ராசி கட்டத்தில் ஒவ்வொரு ராசி மண்டலத்திற்கும் ஒரு இயக்கத்தை கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு இது சரம், இது ஸ்திரம், இது உபயம். மறுபடி இங்கே இது சரம், இது ஸ்திரம், இது உபயம். இது சரம், இது ஸ்திரம், இது உபயம். இது சரம், இது ஸ்திரம், இது உபயம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 3 வித இயக்கங்களுக்கு இந்த மாதிரி ஜாதக கட்டத்தை பிரித்து கொடுத்துருக்காங்க. சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம். இந்த 3 விதமான இயக்கங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 4 விதமான பஞ்சபூதங்களை கொடுத்துருக்காங்க. இதில் முதல் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெருப்பு. நெருப்பு முதல் வீட்டை என்ன சொல்றோம்னா நெருப்பு. இது நிலம், இது காற்று, இது நீர். அதே மாதிரி இது நெருப்பு, இது நிலம், இது காற்று, இது நீர். இது நெருப்பு, இது நிலம், இது காற்று, இது நீர். சவுண்ட் வருது பார்த்துக்கிறோம். சவுண்ட் செக் பண்ணி நெருப்பு நிலம் காற்று நீர் சொல்கிறோம். இல்லை வேண்டாம், நெருப்பு சவுண்ட் வருதுன்னு பார்த்துக்கிறோம். அப்போ நெருப்பு நிலம் காற்று நீர், நெருப்பு நிலம் காற்று என்ன செய்யறோம்னா 4 விதமான 3 விதமான தத்துவங்களுக்கு 4 விதமான பஞ்சபூத தத்துவங்களை கொடுத்துருக்கோம். இதுதான் 12 ராசி கட்டம் சொல்கிறோம். இந்த ராசி கட்டத்துக்கு ஒன்றுக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க. இதனுடைய முதல் ராசி காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசி, இதை வந்து காலச்சக்கரம் சொல்கிறோம். இதை வந்து காலச்சக்கரம். இந்த பிறப்பு ஜாதக கட்டம் சொல்றீங்களா, இந்த காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரத்தில் முதல் விட என்ன சொல்றோம்னா மேசம், 2வது விட என்ன சொல்றோம்னா ரிஷபம், 3வது வீடு மிதுனம், 4வது வீடு கடகம், 5வது வீடு சிம்மம், 6வது வீடு கன்னி, 7வது வீடு துலாம், 8வது வீடு விருச்சிகம், 9வது வீடு தனுசு, 10வது வீடு மகரம், 11வது வீடு கும்பம், 12ஆம் வீடு மீனம். இப்படி 12 வீட்டுக்கும் 12 விதமான பேரை வச்சிருக்காங்க. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்படி 12 வீட்டுக்கும் 12 விதமான பேரை வச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், மொத்தம் ஒரு ராசி கட்டம்னா 360 டிகிரி. இந்த 360 டிகிரியில் 12 விதமாக பிரிவுகள் பிரிச்சிருக்கோம். அந்த 12 விதங்களில் உங்களுக்கு ஒவ்வொரு ராசியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. அதில் சரம் ஸ்திரம் உபயம், அதே மாதிரி நெருப்பு நிலம் காற்று நீர் 4 தத்துவங்கள் இந்த 12 வீட்டுக்கும் பேர் குறிச்சிருக்கோம், எழுதிக்கிறீங்க. அப்போ இந்த ராசி கட்டம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு தெரியுது. அதாவது 3 வித இயக்கங்களில் 4 பூதங்களை உள்ளடக்கி நம்மளுடைய 360 டிகிரி எதுக்காக வந்திருக்குன்னு விளக்கம் கொடுத்துருக்கேன். இதுதான் உங்களுடைய ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்துக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிபதிகள் இருக்காங்க. அந்த அதிபதிகள் எப்படி வந்தாலும் பார்த்துக்குறோம் முதல்ல. அதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரத்துக்குள்ளே வந்து இந்த
இந்த 12 வீட்டுக்குள்ள 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள்ல ராகுவுக்கும் கேதுவுக்கும் வீடு கிடையாது. ராகுவுக்கும் கேதுவுக்கும் வீடு கிடையாது. மற்ற 7 கிரகங்களுக்கு மட்டும் இங்கே வீடு கொடுத்துருக்காங்க.